மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. மகர ராசிக்காரர்களை நிறைய மகர ராசிக்காரர்கள் எப்படி சார் உங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கு, என்ன சார் சும்மா நாச்சு சொல்கிறீங்களா? இல்லைங்க, மகர ராசிக்காரர்களை நீண்ட நாட்களாக நான் பார்க்குறேன், அவங்களோட வாழ்ந்துருக்கேன். 5 கூடிய குரு சுக்கிர பகவான் உச்சமாகிறார், உங்களுக்கு 14 கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். லேண்டாக வரும். ஒரே 5ஆம் இடம் என்பது என்ன? யோகாதிபதி. யோகாதிபதியோடு சேர்ந்த செவ்வாய் இவர் முக்கியமாக எல்லாத்துக்கும் உடையவர். 8 சேர்ந்து செவ்வாய் பாதகாதிபதி. செவ்வாய் லேண்டு கொடுத்தார், அது அவரோட கோர் ஜாப். இப்படியே அது அவருடைய அடிப்படை பணி. செவ்வாய்னா பூமிகாரகன். அதனை கொடுத்தால் எவர் தடுப்பார் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. இருந்தாலும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை நீங்கள் கேட்க வேண்டும். சூரிய பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். எப்பொழுதும் சூரியனை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். சூரியன் தான் உங்கள் தெய்வம், சூரியன் தான் உங்கள் பிரஜாபதி, சூரியன் தான் உங்களை வாழ்க்கையை இந்த ஒரு மாதமும் நீங்கள் டெய்லி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜிங்க. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. மகர ராசிக்காரர்களை நிறைய மகர ராசிக்காரர்கள் எப்படி சார் உங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கு, என்ன சார் சும்மா நாச்சு சொல்கிறீங்களா? இல்லைங்க, மகர ராசிக்காரர்களை நீண்ட நாட்களாக நான் பார்க்குறேன், அவங்களோட வாழ்ந்திருக்கேன். எனக்கு அவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறது என்னோடய கிளைண்ட்ஸில் பாதி பேர் மகர ராசிக்காரர்கள் தான். ஸோ அதனால் தெரியும், அதில் வேறு எந்த பர்சனல் இதெல்லாம் கிடையாது. நம்மளே சன்னியாசி, நமக்கு என்ன பர்சனல் வேறு. ஸோ அப்போது மகர ராசிக்காரர்கள் உள்ளபடியே உங்களுக்கு நல்லது சொல்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே குரு வருகிறார். அதெல்லாம் அப்புறம் சார், அதெல்லாம் ஜூன் மாதம். இப்போ தை மாத பலன்களுக்கு வரும். தை மாதத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 50% கெட்டது இருக்குது, 50% நல்லது இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 50% நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக லேண்டு வாங்குவீங்க, அல்லது ஏற்கனவே வாங்கின லேண்டுக்குரிய பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே லேண்டு வாங்கிட்டீங்க, அது ஒன்றும் இதாகலை, அதில் ஒன்றும் கடனை கட்டி முடிக்கலை, அவங்களுக்கு இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும், அல்லது புதிய லேண்டு வாங்கின இடத்துல கவர்மெண்ட் லீகலான பட்டா ரீதியான சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ முடிஞ்சிடும். இந்த தை மாதத்திலே உங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிராதுகள் முடிஞ்சிடும். சில பேர் அவசர அவசரமாக இடம் வாங்கியிருப்பீங்க, என்னன்னு செக் பண்ணாமல் வாங்கியிருப்பீங்க, அப்புறம் மாற்றிக்கலாம், நம்ம அன்அப்ரூவ்டு லேண்டு தானே, லேண்டை மாற்றிக்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டால் அது இப்போ அன்அப்ரூவ்டு இடம் மாதிரி இருக்கும், இடத்த கொடுத்துடலானே முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, அந்த இடத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் உங்களுக்கு வரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, இவர்கள் வாழ்க்கையில் ஒரு ராசியில் இத்தனை கிரகங்கள் உச்சமாகறாங்க. 5 கூடிய குரு சுக்கிர பகவான் உச்சமாகிறார், உங்களுக்கு 14 கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். லேண்டாக வரும். ஒரே 5ஆம் இடம் என்பது என்ன? யோகாதிபதி. யோகாதிபதியோடு சேர்ந்த செவ்வாய் நிறைய நற்பலன்களை தரப்போகிறாருங்க. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மாறப்போகுது. சுக்கரன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கையை பற்றி நீங்கள் கேட்கணுமா? சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளினா. இப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு ராசியில் உட்காந்துருக்கும் போது இவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன? இப்போது 2 கூடிய சனி பகவான், இவர் 3ஆம் இடத்துல ராசி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் பிரமிக்கிற அளவுக்கு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண வரவு இருக்கும். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்க போகிறீங்க. இந்த தை மாதத்துலேருந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு மாதம் ஆனால் செலவு பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரப்போகுது. இதெல்லாம் நடக்கும். நீங்கள் உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும், புதிய திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, புதிய சேமிப்புகளில் நீங்கள் முனைப்போடு இருப்பீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இந்த நல்ல விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு நடக்கின்ற புதிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ராசியிலே புத பகவான் வருகிறார். 6, 9 கூடையவர். 9 கூடிய புத பகவானும் வருகிறார். கூடவே கூடவே சூரியன் வருகிறார். இந்த ஆள் தான் பிரச்சனை. இந்த ஆள் 8 கூடையவன். இதா இப்போலேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் செஷன் பேச ஆரம்பிக்கலாமா?
எட்டுக்குடைய சூரிய பகவான் உடம்புல உட்கார்ந்துருக்கும் போது 8 குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. இந்த உடம்பு இருக்கு பாருங்க, உடம்பு ரொம்ப கெட்டு போகும். 6ஆம் இடத்துல குரு பகவான் வேற மறைஞ்சிட்டார். குரு தான் கிட்னி, பெருங்குடல், இண்டஸ்டைன், அடிவயிறு, லிவர் முக்கியமாக எல்லாத்துக்கும் உடையவர். எட்டுக்குடையவனோடு சேர்ந்து செவ்வாய் பாதகாதிபதி. செவ்வாய் லேண்டு கொடுத்தார், அது அவரோட கோர் ஜாப், இப்படியே அது அவருடைய அடிப்படை பணி. செவ்வாய்னா பூமிகாரகன், அதனால் கொடுத்துட்டார். ஆனால் அவன் நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்திருக்கு, திஸ் இஸ் நாகாத்தா, கும்பிட்டமா கற்பூரத்தை ஏற்றி வச்சோமான்னு நாகாத்தா வழி அனுப்பிடணும். பாம்பு கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கூடாது, ஏன்னா பாம்பு உங்களுக்கு பேசிக்கலி ப்ராப்ளம். அந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பூமிகாரகன். ஐயா வணக்கம் ஐயா. அரசு பணி, இப்போ முதலமைச்சர் வேறு நிறையா சொல்லியிருக்காரு ஓய்வூதியத்துக்காக. பாருங்கள், இப்போ இன்னொரு கொஞ்ச நாளைக்கு ட்ரெண்டு பாருங்கள், எல்லோரும் திரும்ப கவர்மெண்ட் ஜாபே படிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிப்பாங்க. அதில் முதல் ஆள் நீங்கள். ராசியில் செவ்வாய் உச்சம். சீருடை பணியாளர்கள் பணிக்கு காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், ஊரை விட்டு போக போகிறேன் கெட்டுக்கோ. ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கிடுவீங்க, அப்படி ஜம்முன்னு அப்படி ஊரில் ரூல் பண்ணிவிட்டு பைக் ஓட்டிகிட்டு போகிறது. இளைஞர்கள் கனவெல்லாம், உங்கள் கனவுகள்லாம் சித்திக்கிறது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த டைமில் நடக்க போகிறது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே அரசு பணியை நோக்கி போகுது. அந்த கெட்ட விஷயம் பேசுகிறேன் நீங்களே, எட்டுக்குடையவன் உடம்பை கெடுப்பான். ராசியில் செவ்வாய் இருக்கும்போது உடம்பு இன்னும் கெடும். பாதகாதிபதி இல்லையா, உடம்பு இன்னும் கெடும். ராசியாதிபதி செவ்வாய் என்ன செய்கிறார் என்றால், உடம்பை கெடுக்கிறதோடு நிற்காமல் அடுத்த ஒரு படிநிலை போய் என்ன பண்ண, அரசு சம்மந்தப்பட்ட கோர்ட்டு காரியங்கள் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். வம்பு வழக்குகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய போவது இல்லை. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்பதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். சரி, அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தலையிடாதீர்கள். அரசு பணிகளில் வந்து நீங்கள் கையூட்டு கொடுத்து அரசு பணி வாங்கலான்னு நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவன் தயவுசெய்து காசு கொடுத்து வாங்காதீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ராசிநாதன் செவ்வாய், ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. இருந்தாலும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை நீங்கள் கேட்க வேண்டும். சூரிய பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். எப்பொழுதும் சூரியனை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். சூரியன் தான் உங்கள் தெய்வம், சூரியன் தான் உங்கள் பிரஜாபதி, சூரியன் தான் உங்களை வாழ்க்கையை இந்த ஒரு மாதமும் நீங்கள் டெய்லி நித்தியம் வந்து சூரியனை வழிபடணும். முருகப்பெருமான் கோயில்களுக்கு அடிக்கடி செல்லணும். முருகப்பெருமான் கோயில்களுக்கு அடிக்கடி செல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு செஸ்ட்டு பெயின் வருங்க. இந்த சூரியன் வந்து பாதகாதிபதியோடு சேரும் பொழுது நெஞ்சு வலி, தலை, மூளை, கண்ணு, நெஞ்சு, இதெல்லாம் சூரியன் கபாலம் வரைக்கும். சில பேருக்கு மண்டையில் அடிபடும் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடம்பை பார்த்துக்கிட்டு பத்திரமா, காலைல எந்திரிக்கிறீங்க, ஒர்க்கை பார்க்குறீங்க, பெட்லேயே ரெஸ்ட் எடுக்கிறீங்க, டிவி பார்க்குறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, வீட்டை விட்டு பிரயாணம் பண்ணுறதை தவிர்க்கணும். செவ்வாய்னா ரத்தம், புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்னா ரத்தம். ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆப்ரேஷனே பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட கேட்டு மாத்திரையை வச்சு ஓட்டி ஒரு மாதம் தள்ள முடியுமா, ரொம்ப ரெக்கவர்னா பண்ணுங்கள், நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக, செவ்வாய்க்கிழமைகளில் ஆப்ரேஷன் புக் பண்ணாதீங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆப்ரேஷன் புக் பண்ணாதீங்க. இது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சஷ்டியில் வந்து நீங்கள் அப்படி தவிர்க்க முடியாது இருந்தால் சஷ்டியில் பண்ணிக்கோங்க, அது நல்லது. ஸோ போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ஒரு முத்தான நாள், முத்தான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா கோட்டை விட்டுருவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தலைமைத்துவத்தை கொடுப்பார். தலைமை பதவிகளில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யூனியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆகும். நான் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டராக இருக்கேன். உலகத்தில் இருக்க எத்தனையோ கம்பெனியுடைய எத்தனையோ டைரக்டர்கள் எங்களுக்கு பழக்கங்க. எனக்கு வந்து என் கிளைண்ட்ஸ் மட்டுமே லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு 100கணக்கான கம்பெனியோட டைரக்டர்ஸ்லாம் எனக்கு பழக்கம். அவங்கெல்லாம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா, இந்த செவ்வாய் உச்சமாகும் போது ஜனவரி மாதம் ஆனால் இவங்கள்ட்டேருந்து ஃபோன் வந்துடும். ஐயா வணக்கம் ஐயா, கம்பெனியில் நமக்கு யூனியன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போன்ற விஷயங்கள்லாம். தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுருங்க, இல்லைனா நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அரசு தலைமை பதவியில் இருக்கிறவங்க உங்கள் தகுதி தாழ்ந்து பேசிடாதீங்க. நீங்கள் எதையாவது ஒன்று பேச போக அதுக்கு ஏதாவது ஒரு கற்பிதம் வச்சு தேவையில்லாமல் பதவிக்கே ஆபத்து வரும். ஜாக்கிரதையாக இருக்குது. மகர ராசிக்காரர் இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய யோகங்கள், வீடு, லாபம் எல்லாம் ஏற்படும். கெட்ட விஷயம் என்னென்னா, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும், உடம்பு கெட்டு போகும். அதை பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்கள் உங்களை வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் எங்கே மகர ராசிக்காரர்கள் இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இது என்னுடைய அன்பு கோரிக்கை. மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.